அனைவருக்கும் வணக்கம். ஈலன் ப்ரொஃபைல். இப்போ ரெகுலராக நம்ம வந்து கான்டெக்ஸ்ட் அப்டேட்லாம் பார்த்துட்டே இருந்தோம். இந்த கான்டெக்ஸ்ட் அப்டேட்டில் முக்கியமாக நம்ம கவனித்த விஷயம் என்னென்னா, நம்ம வீக்லி அப்டேட்டாக பார்த்துருக்கோம், மந்த்லி அப்டேட்டாக பார்த்துருக்கோம், அதுக்கப்புறம் வந்து டெய்லி கான்டெக்ஸ்ட்டும் பார்த்துருக்கோம். ஸோ மார்க்கெட் ப்ரொஃபைல் வந்து எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி வந்து நீங்கள் மார்க்கெட் ப்ரொஃபைல் டீப்பாக லேர்ன் பண்ணணும் அப்படின்ற அந்த டீட்டெயில்ஸ்லாம் நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் இதோடைய நம்ம சைடில் என்ன சப்போர்ட் பண்ணுறோன்றது மென்டார்ஷிப் ப்ரோக்ராமை நம்ம சப்போர்ட் பண்ணுறோம். விருப்பப்பட்டவங்க மென்டார்ஷிப் ப்ரோக்ராம்ல இருந்து நீங்கள் ப்ராப்பராக ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு நல்ல ட்ரேடராக வர வைக்கும் நீங்கள் வந்து நல்லா ட்ரெயின் பண்ணுறதுக்கு உங்களுக்கு உண்டான சப்போர்ட்டை வந்து கண்டினியூஸாக பண்ணுறதுக்கு நீங்கள் மென்டார்ஷிப்பை செலக்ட் பண்ணலான்னு பேசணும். அதுக்கப்புறமா மார்க்கெட் ப்ரொஃபைல் மட்டும் தனி கோர்ஸாக நீங்கள் கேட்டீங்க. அதுக்கான ரெக்குயர்மெண்ட்டும் நம்ம மார்க்கெட் ப்ரொஃபைல் மட்டும் தனி கோர்ஸாக வெப்சைட்டில் அப்டேட் பண்ணியிருக்கோம். இதுக்கான ரேட்டும் நீங்கள் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க. இதோட ப்ரோக்ராம் எப்படி இருக்கணும் அப்படின்ற ரெக்குயர்மெண்ட்டும் நீங்கள் தான் கூகுள் ஃபார்மில் எல்லாருமே கொடுத்துருக்கீங்க. அது பிரகாரமே நம்ம இந்த கோர்ஸை கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ இதில் நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு கண்டினியூஸ் லேர்னிங் மார்க்கெட் ப்ரொஃபைல் இந்த ப்ரோக்ராமும் கண்டினியூஸ் லேர்னிங் தான். இப்போ நீங்கள் இதில் இருக்கிறத லேர்ன் பண்ணிவிட்டு வேறு உங்களுடைய டவுட்ஸை வந்து நீங்கள் ரெகுலராக வந்து உங்களுக்கு நாங்கள் கைட் பண்ணுவோம். எப்படி நீங்கள் அந்த கொஸ்டின்ஸ் எந்த இடத்துல ரைஸ் பண்ணணும்னு அந்த கொஸ்டின்ஸை கலெக்ட் பண்ணி ரெகுலர் இன்டர்வலில் நம்ம வந்து அந்த Q&A செஷன் மாதிரியும் அது ஒரு கண்டினியூஸ் லேர்னிங் மாதிரியும் கொண்டு போகும்போது உங்களுக்கு மார்க்கெட் ப்ரொஃபைலில் எக்ஸ்பர்டைஸ் பண்ணணும். இப்போது இங்கே எங்களுடைய முக்கியமான ரெக்குயர்மெண்ட்டை நாங்கள் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, மார்க்கெட் ப்ரொஃபைலில் நீங்கள் எக்ஸ்பர்டைஸ் ஆகணும். நீங்கள் வந்து ப்ரைஸ் ஆக்ஷனில், ட்ரெண்ட் பேட்டர்னில், எஸ்எம்சி கான்செப்ட் இது மாதிரி வேரியஸ் கான்செப்டில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், எக்ஸ்பர்டைஸ் ஆகிருக்கோம். ஓகேங்களா? பல டே அண்ட் நைட்டு ஓவர் நைட்டில் உட்காந்து அனலைஸ் பண்ணி டேட்டா எடுக்கிறது, டெஸ்ட் பண்ணுறது, ஓகேங்களா? எவ்வளோ டேட்டா கொடுத்தாலும் பண்ணக்கூடிய லெவலில் நீங்கள்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு எக்ஸாஷன் லெவலில் ஒரு சில ட்ரேடர்ஸ்லாம் கூட இருப்பாங்க. ஸோ அப்போது ஒரு பக்கம் ப்ரைஸ் ஆக்ஷன் டீட்டெயில்டாக ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க, கேண்டில் ஸ்டிக்கு ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க, அந்த பேட்டர்ன்ஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. அதுக்கப்புறம் அந்த பேட்டர்ன் ட்ரேடர் வந்து எப்படி வருது, அந்த பேட்டர்ன், அந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன், அதுக்கப்புறம் டபுள் பாட்டம், ட்ரிபிள் பாட்டம், அந்த மாதிரியான கான்செப்ட்ஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. ட்ரெண்ட் லைன் பேஸ்டு ட்ரேடிங் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. அப்புறம் ஸ்மார்ட் மணி கான்செப்டில் அந்த ஆர்டர் பிளாக், லிக்விடிட்டி ஃபாரம், இதெல்லாம் ரொம்ப டீட்டெயில்டாக பண்ணியிருப்பீங்க. அப்போ அந்த இடத்துல ஒரு விஷுவலைஸாக வந்து நமக்கு வந்து ஒரு எவிடன்ஸ் தேவைப்படுது அந்த டே டு டே மார்க்கெட்டில். அப்போது அதுக்காக தான் எதை கொண்டு வந்தாங்க, மார்க்கெட் ப்ரொஃபைல். அப்புறம் அதுக்கப்புறமா என்ன கொண்டு வந்தாங்க, அதில் வால்யூமையும் கொண்டு வந்தாங்க. இப்போ ஆரம்பத்துலலாம் வால்யூம் வந்து இப்போ கிடைக்கிற மாதிரி 5 மினிட்ஸ் 3 மினிட்ஸ்லாம் கிடைக்காதுல்ல. அப்புறம் அந்த வால்யூம் கிடைச்சோன்னா அந்த வால்யூம் மார்க்கெட் ப்ரொஃபைல் ப்ளஸ் வால்யூம் ப்ரொஃபைல். அதுக்கப்புறமா ஃபுட் பிரிண்ட் சார்ட். ஃபுட் பிரிண்ட் சார்ட்டில் என்ன பண்ணுறாங்க, ஒரு கேண்டில்லையும் எவ்வளோ வால்யூம்ஸ் வந்து நமக்கு வந்திருக்கு அதோட ரிலேட்டிவ். அப்போது இந்த பக்கம் ஒரு ஃபண்டமெண்டலாகவே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களுடைய நாலேஜை வந்து டெவலப் பண்ணி வச்சுருக்கீங்க. இப்போது உங்களுக்கு அந்த கரண்ட்டு டேல மார்க்கெட்டை பார்க்கும்போது என்ன பண்ணும், ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு என்ன பண்ணா, மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது அப்படியே மேலே போகிற மாதிரி போயிட்டு கடைசி என்ன அடிக்கி வரும். அப்போ இந்த இடத்துல அந்த டே டு அந்த அந்த பர்டிகுலர் டேலியே என்ன நடக்குது, சென்டிமெண்ட் சேஞ்ச் நடக்குது, ஆக்ஷன் ப்ராசஸ் சேஞ்ச் நடக்குது. அப்போ இந்த ஆக்ஷன் ப்ராசஸில் நடக்கக்கூடிய சேஞ்சஸை பார்க்கறதுக்காக நமக்கு என்ன ப்ரொஃபைல் தேவைப்படுது, மார்க்கெட் ப்ரொஃபைல் தேவைப்படுது. அதுக்கப்புறமா எந்த இடத்துல வால்யூம் அதிகமாக வந்திருக்காங்க, செல்லர்ஸ் இருக்காங்க, பையர்ஸ் இருக்காங்க தேவைப்படுது, உங்களுக்கு ஃபுட் பிரிண்ட் சார்ட் தேவைப்படுது. அப்போது இவ்வளோ படிநிலைகளை தாண்டி ப்ராக்டிஸ் பண்ணி வரும்போது தான் உங்களால் என்ன பண்ண முடியுது, இன்ட்ராடேல கான்சென்ட்ரேட்டடாக பண்ண முடியுது. அப்போ இந்த இடத்துல நான் வந்து எந்த ட்ரேடிங் மெத்தடையும் நம்ம என்ன பண்ணல, குறைச்சி மதிப்பிடல. ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங் மட்டும் சும்மா இல்லை, எவ்வளோ நாட்கள் வந்து அந்த சப்ளை டிமாண்ட் கான்செப்ட், வேரியஸ் டைம் ஃப்ரேம், ஹையர் டைம் ஃப்ரேம், லோயர் டைம் ஃப்ரேம், மூவிங் ஆவரேஜ் எல்லாம் நீங்கள் பார்த்து கொண்டு ஒரு சிஸ்டமை டெவலப் பண்ணி எல்லாம் பண்ணும்போது கடைசியில் என்ன ஆகுது, மார்க்கெட்டு உங்கள் சென்டிமெண்ட்டு சேஞ்ச் ஆகும்போது அது ரீசெட்டிலிங் ஆகிறதுக்குள்ள உங்களுக்கு அந்த ட்ரேடே அங்கே முடியுது. அப்போ அந்த எட்ஜை நம்ம பார்க்கறதுக்கு மார்க்கெட் ப்ரொஃபைல் ஹெல்ப் பண்ணுது. அப்புறம் மார்க்கெட் ப்ரொஃபைல் இருந்து நீங்கள் இன்னும் டீட்டெயில்டாக போகும்போது வால்யூம் ப்ரொஃபைல், ஃபுட் பிரிண்ட் இது மாதிரி பார்க்கும்போது உங்களுக்கு இன்ட்ராடேல வந்து ஒரு சக்ஸஸ்க்கான வாய்ப்புகள், ப்ராபபிலிட்டி, அகெயின் மார்க்கெட்டில் வந்து எப்பவுமே அந்த ரிஸ்க்கான ப்ராபபிலிட்டி. ஸோ இதெல்லாம் தாண்டும் போது தான் நாங்கள் என்ன பண்ணோம், பொசிஷன் ட்ரேடராக நாங்கள் வந்து மாறதுக்கான முக்கியமான காரணமாகவும் இருந்துச்சு.
அ அதுக்கப்புறம் ஒரு சர்டன் ஏஜ் ஒரு 20-30 இயர்ஸ்ன்னு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஃபுல் டேலாம் மார்க்கெட்ல உட்காந்து அப்படியே ஃபுல்லா பார்த்துட்டுலாம் இருக்க முடியும். அப்பலாம் நல்லா இருந்தது. ஒரு 35 பிளஸ், 40 பிளஸ் அப்படிலாம் போகும்போது என்ன ஆகுது உங்களுக்கு? அந்த அந்த ஏஜ்க்குரிய ஒரு ஒரு ஸ்டேஜ் நம்ம தாண்டும்போது, அது டிஃபரன்ஸ் தெரியும் உங்களுக்கு. அப்ப அதெல்லாம் தாண்டும்போது தான் நம்ம என்ன பண்றோம், இல்ல மார்க்கெட்ட வேற மாரி அனலைஸ் பண்ணோம்னா, நாங்க பொசிஷன் ட்ரேடிங்கா பார்க்குறோம். ஓகே. ஸோ இன்னியோட சப்ஜெக்ட் என்ன? அப்போ என்ன இருக்கு, நம்ம ஒரு பக்கம் மென்டார்ஷிப் சப்போர்ட் வந்து டீட்டெயிலா போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் நீங்க கேட்ட இந்த ரெக்யர்மென்ட் பிரகாரம் மார்க்கெட் ப்ரொஃபைல் இன்டென்சிவ் புரோகிராமையும் என்னவோ இனிஷியேட் பண்ணியாச்சு. ஸோ ஒன்ஸ் நீங்க ரிஜிஸ்டர் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு அந்த ஆக்சஸ்லாம் குடுத்துருவாங்க. குடுத்துட்டாங்கன்னா, நீங்க அத பிராக்டிஸ் பண்ணலாம். பிராக்டிஸ் பண்ணிட்டு உங்க டவுட்ஸ்லாம் நோட் பண்ணும்போது, ரெகுலர் செஷன்ஸ் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணும்போது, அது ஒரு கன்டினியூஸ் லேர்னிங்கா உங்களுக்கு அமையும். ஓகேங்களா? இப்ப நெக்ஸ்ட் வந்து இன்ட்ராடேல ஆர்டர் ஃப்ளோவ நம்ம எப்படி பார்க்கறது? அப்படின்ற அந்த ரெக்யர்மென்ட்ட நானு அப்பப்ப நடுவுல சொல்லிட்டே இருப்பேன். அப்ப அந்த ஆர்டர் ஃப்ளோ கான்செப்ட்ட நீங்க எப்படி பார்க்கணும்? அப்ப ஆர்டர் ஃப்ளோ கான்செப்ட்ட நீங்க எப்படி பார்க்கணும்? அப்படின்னா, அந்த டே டு டேல வரக்கூடிய கான்டெக்ஸ்ட்க்கு இம்பார்ட்டன்ஸ் குடுக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து மார்க்கெட் ப்ரொஃபைல்ல கான்டெக்ஸ்ட்க்கு இம்பார்ட்டன்ஸ் குடுத்து, அந்த கான்டெக்ஸ்ட் பிரகாரம் எந்தெந்த இடத்துல எக்ஸ்பெக்டட் பிஹேவியர், அன்எக்ஸ்பெக்டட் பிஹேவியர் அந்த கேரக்டர் சேஞ்ச் ஒரு ஒரு ரெஃபரன்ஸ்ல வர இடத்துல, அந்த பர்ட்டிகுலர் பாயிண்ட்ல நீங்க என்ன பண்ணணும்? அந்த பர்ட்டிகுலர் டேவோடைய டிரான்சாக்ஷன் மீன்ஸ் அந்த பை அண்ட் செல் வால்யூம்ல எந்த டிரான்சாக்ஷன் அப்சர்வ் ஆகுது? பையிங் அப்சர்வ் ஆகுதா? இல்ல செல்லிங் அப்சர்வ் ஆகுதா? அதுக்கப்புறமா அது கன்டின்யூ ஆகுதா? அப்படின்ற அந்த ஆங்கிள்ல நம்ம என்ன பண்ணோம்? OFA உடைய ஸ்ட்ராட்டஜிய டிப்ளாய் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ ஆல்வேஸ் கான்டெக்ஸ்ட் தான் ஸ்ட்ராங். ஓகேங்களா? கான்டெக்ஸ்ட் ஸ்ட்ராங்கா இருந்துட்டு, அதுக்கப்புறம் நீங்க OFல மாஸ்டர் பண்ணணும். சும்மா வந்து OFல வந்து சிங்கிள் பிரிண்ட் வால்யூம், ஸ்டேக்கட் இம்பேலன்ஸ், ஓகேங்களா? டெல்டா சேஞ்ச் இது மட்டுமே பார்த்தாலாம் பத்தாது. ஓகேங்களா? ஸோ நான் உங்க மார்க்கெட் ப்ரொஃபைல்ல எவ்வளோ டீட்டெயில்டா வந்து நெறைய அ ரெஃபரன்ஸ் நான் சொல்றேனோ, அந்த அளவுக்கு நீங்க OFL நீங்க என்ன பண்ணணும்? மாஸ்டர் ஆகணும். ஸோ இங்க வந்து அந்த நுனிப்புல் மேயறது, அதுக்கப்புறம் வந்து பாஸ் ஆனா போதும் அப்படின்னு படிக்கிறது இங்க ட்ரேடிங்ல வேலைக்கு ஆகாது. இங்க ட்ரேடிங்ல வந்து நீங்க எப்பயுமே வந்து ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கோங்க. டீப் லேர்ன் வெரி இம்பார்ட்டன்ட். மேலோட்டமா பார்க்காதீங்க. டீப் லேர்ன். ஓகேங்களா? ஸோ அந்த டீப் லேர்ன முடிச்சுட்டு நீங்க ட்ரேடிங்க நீங்க எடுக்கும்போது டெஃபினட்டா அப்படிதான் நீங்க வந்திருப்பீங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். பிரைஸ் ஆக்ஷனையும் நீங்க டீப்பா ஒரு ஒரு ஸ்டேஜா பண்ணும்போது, அந்த லேர்னிங் பண்ண பண்ண தான் உங்களுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் அங்க கிடைக்கும். அப்போ இன்ட்ராடேல நீங்க வந்து ஆர்டர் ஃப்ளோ பேஸ்டு அ ஸ்கேல்பிங்ல நீங்க பண்ணணும். உங்களுக்கு அதுக்கான ரெக்யர்மென்ட் தேவைப்படுது. எனக்கு வேற வழி இல்ல. நான் கட்டாயம் ஃபுல் டைம்ல இத இறங்கி பண்ணி தான் ஆவணும். அப்படின்னு அந்த சிச்சுவேஷன் ஆவுது அப்படின்னா, அப்ப அந்த இடத்துல நீங்க எதுக்கு தயங்கக்கூடாது? டீப் லேர்ன் பண்றதுக்கு தயங்கக்கூடாது. அப்போ ஓரளவுக்கு எனக்கு மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்டிங் புரிஞ்சிருச்சு. நான் என்ன பண்ணிக்கிறேன்? ஆப்ஷன் ட்ரேடிங்ல எக்ஸ்பர்டைஸ் பண்ணிக்கிறேன். அப்போ பொசிஷனால என்னால மேனேஜ் பண்ண முடியும். ஷார்ட் டெர்ம் ட்ரேட் என்னால ஃபிக்ஸ் பண்ண முடியும். மார்க்கெட் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். அப்படின்னும்போது, நீங்க அதுல செட்டில் ஆகணும். இல்ல, எனக்கு வந்து பொசிஷன் ட்ரேடிங்லாம் பண்ற அளவுக்கு கேப்பிட்டல் கிடையாது. இன்னையோட டேட்டுக்கு ஒரு மினிமம் ஒரு செட் பொசிஷன் எடுத்தாலே ஒரு ரூ. 50,000 தேவைப்படும். ஒரு டீசென்ட் கேப்பிட்டல் நான் ரெக்கமெண்ட் பண்றது மினிமம் 5 லேக்ஸாவது இருந்தா தாங்க பொசிஷன் ட்ரேட்ல நல்லா பண்ணணும்ன்றது சொல்லுவேன். ஓகேங்களா? அப்பயும் இழுத்து வச்சு பண்ணா அட்லீஸ்ட் 3 லேக்ஸாவது நமக்கு இருக்கும்போது தான் பொசிஷன் ட்ரேடிங் பெர்ஃபெக்ட்டா பண்ண முடியும். அதுதான் பிசினஸ். அப்போ இந்த இடத்துல இல்ல அந்த கேப்பிட்டல் இல்ல நமக்கு. என்கிட்ட வந்து பிலோ 1 லேக் தான் இருக்கு அப்டின்னும்போது, நீங்க எதுக்குள்ள தான் போக வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறோம். ஸ்கேல்பிங் உள்ள போறதுக்கான சூழ்நிலை தரும். அப்ப அங்க ஸ்கேல்பிங்ன்னும்போது நீங்க என்ன பண்ணீங்க? டேட்டா ரீசார்ஜ் பண்றீங்க. அதுக்கப்புறம் சாஃப்ட்வேருக்கு இதெல்லாமே நீங்க பண்றீங்க. ஓகேங்களா? எல்லாம் பண்ணிட்டு கடைசில அந்த டூல்ல நீங்க மாஸ்டர் பண்ணலன்னா, அப்புறம் அதுக்கான ரெக்யர்மென்ட் என்ன சொல்றது? அந்த டூல்ல மாஸ்டர் ஆகணும். டீட்டெயில்டா லேர்ன் வேற என்னென்ன கான்செப்ட்ஸ் இருக்கு? எப்படிலாம் வந்து நான் வந்து என்னுடைய கான்டெக்ஸ்ட் பிரகாரம் நான் எப்படி வந்து நான் என்னோட ஸ்கேல்பிங்க ஃபிக்ஸ் பண்ணணுன்ற அந்த மைண்ட் செட்ட நீங்க பிரிப்பேர் பண்ணணும். அப்போ ஒரு சக்சஸ்ஃபுல் ட்ரேடரா வரணும் அப்படின்னும்போது, அதுக்கான ஒரு லேர்னிங் பாத் வந்து நீங்க வந்து டிஃபைன் பண்ணணும். தட்ஸ் கால்ட் ரோட் மேப். ஒரு உங்களுக்கான மேப் நீங்க ரெடி பண்ணிட்டு ஒன் பை ஒன்னா நீங்க போகும்போது தான் உங்களுக்கு அந்த ட்ராபிக் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால தான் இங்க ட்ரேடிங்ல என்ன சொல்றாங்க? 95% வந்து அந்த அளவுக்கு சக்சஸா இல்ல. 5% ட்ரேடர்ஸ் தான் சக்சஸா இருக்காங்க. அதுலயும் பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு பெரிய ப்ராஃபிட்லாம் இல்ல.
அப்படின்னும் போது அந்த இடத்துல ஹை ஃப்ரீக்வன்சி ட்ரேட். இப்போ ஓஎஃப் உள்ள போறோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம எந்த சேலஞ்சை ஃபேஸ் பண்ணுவோம்? ஹை ஃப்ரீக்வன்சி ட்ரேட் அந்த இடத்துல இருக்கு. அப்ப ஹை ஃப்ரீக்வன்சி ட்ரேட் யார் பண்றா? ஸ்மார்ட் மணிஸ் பண்றாங்க. கிளாரிட்டி கிடைக்குதுங்களா? அப்போ இதெல்லாம் வந்து நீங்க வந்து கிளியரா நீங்க வந்து வரல அப்படின்னும் போது நமக்கு என்ன கிடைக்காது? ப்ராப்பரான ஒரு மார்க்கெட்ல சக்சஸ் கிடைக்காது. புரியுதுங்களா? ஸோ அது வந்து ஒரு அவுட்லைனா தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஓகே. அப்போ ஒரு பக்கம் மார்க்கெட் ப்ரொஃபைல்ல நீங்க மாஸ்டர் ஆகணும். மாஸ்டர் ஆகிட்டு ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங்கை பண்றதுக்கு நீங்க மாஸ்டர் பண்ணணும். பண்ணும்போது ஒரு டீசன்ட் கேபிட்டல்ல ஒரு பிஸ்னஸா இது பண்ணும்போது உங்களுக்கு ரெகுலர் இன்கம் வர ஆரம்பிக்கும். அப்புறம் மார்க்கெட்ல எப்பப்பெல்லாம் மார்க்கெட்ல வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குது, ஒரு இன்ட்ராடேல வந்து மார்க்கெட் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கொடுக்குது அப்படின்னும் போது அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை ஃபாலோ பண்ணிட்டு போகும்போது அதை நீங்க பார்க்கறதுக்கு என்ன பண்ணி எதில் நீங்க மாஸ்டர் ஆகிறீங்க? ஆர்டர் ஃப்ளோ அனாலிசிஸ்ல மாஸ்டர் பண்றீங்க. அப்போ இங்க ஒரு சக்சஸ்ஃபுல் ட்ரேடர் அப்படின்னும் போது ஒரு ட்ராக்ல மட்டுமே நீங்க ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. யூ ஷுட் மல்டிபிள் கர்வ்னு சொல்லுவோம் நம்ம. ஸோ ஒரு பக்கம் ஒரு மந்த்லி ட்ரேட் மாதிரி ஒரு கான்செப்ட்ஸும் உங்களுக்கு தெரியணும். ஒரு வீக்லி ட்ரேடு பண்ணக்கூடிய கான்செப்ட்ஸும் தெரியணும். அதுக்கப்புறம் டெய்லி ட்ரேட்ல எப்படி பார்க்குறன்ற கான்செப்ட் உங்களுக்கு தெரியணும். அதுக்கப்புறம் ஸ்கேல்பிங்ல இருக்க கான்செப்ட் உங்களுக்கு தெரியணும். அப்போ எந்த நேரத்துல எதை பண்ணணும் மார்க்கெட்ல ஆப்போசிட் அது மட்டும் தான் நம்ம பண்ணணும். எல்லா டைமே ஸ்கேல்பிங்கே அப்படின்னா அப்போ என்ன அந்த இடத்துல நம்ம என்னவா மாறிடும்? ஓவர் ட்ரேடுக்கு போயிடும். அப்போ ஒரு ட்ரேட்ல ப்ராஃபிட் வரும், ஒரு ட்ரேட் லாஸ் ஆகும். இமோஷனல் கனெக்டிவிட்டி ஆகிடும். அதுக்கப்புறம் ரிவெஞ்ச் ட்ரேட் போவீங்க. இப்படியே போயிட்டு அது கடைசியில் வேற மாதிரி அது கொண்டு போயிடும். புரியுதுங்களா? அப்போ அந்த இடத்துல அந்த சேலஞ்சை நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டியதாகும். இப்போ இன்ட்ராடேன்னும் போது என்ன ஆகும்? ஒரு பேசிக்கான ஒரு செட்டப் வச்சிருப்பாங்க. ஒரு ஸ்டாடல் போடுறதோ, ஒரு ஸ்டாங்கிள் போடுறதோ, டெய்லி அவுட் ஆஃப் மணியோ அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியை போட்டுட்டோ, இல்லை ஏதாவது சிஸ்டம் ட்ரேடோ பண்ணும்போது அந்த இடத்துல ட்ரேடு கம்மியாகும். ஆனால் சக்ஸஸ் வந்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்காது. ஒரு பதட்டமாக இருக்கும். ஒரு வீக்லி ட்ரேடோ இல்ல மந்த்லி ட்ரேடோ பண்ணும்போது அங்க வந்து எது முக்கியமான ரோலா இருக்கும்? ஒரு கேபிட்டல் கட்டாயம் ஒரு முக்கியமான ரோலா இருக்கணும். ஒரு டீசன்ட் கேபிட்டல் இருக்கணும். அதுக்கான மணி மேனேஜ்மெண்ட் நம்ம பண்ணணும். அதுக்கான ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பண்ணணும். ப்ராப்பரா அத அட்ஜஸ்ட்மென்ட்லாம் லேர்ன் பண்ணி நீங்க போகணும். அப்போ ட்ரேடர் வந்து ஃபுல்ஃபில்டா வரணும்னா, இது எல்லா ஏரியாஸுமே அவங்க வந்து கவர் பண்ணி அவங்கள ரெடி பண்ணிக்கிட்டா தான், உங்களுக்கு இப்ப கரண்ட்டா வந்து சிட்யூவேஷன்ல ஒரு ஜாப் போயிட்டுருப்போம். ஒரு ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க. அந்த மாரி கரண்ட் லைஃப்க்கு எந்த ப்ராப்ளமும் இருக்கு. ஆனா அபோவ் 50 ஒரு அன்சர்டன் பீரியட்ல இருக்கும். அப்போ நம்ம வேற என்ன பண்றது? அப்ப யாரையும் டிபெண்ட் பண்ணாம நம்மளாவே எப்படி பண்றது? என்கிட்ட ஒரு டீசன்ட் கேபிட்டல் இருக்கு. அப்படின்றதுக்கான ஒரு பிரிப்பரேஷனா நம்ம என்ன பண்ணணும்? டே பை டே நம்ம லேர்ன் பண்ணி நம்மள தயார்படுத்திக்கணும். ஓகேங்களா? அதுதான் இங்க நான் வந்து சொல்ல வருது. இப்ப நம்ம வந்து இந்த ஆர்டர் ஃப்ளோவை இன்னியோட ட்ரேடிங்ல கான்டெக்ஸ்ட்டோட ஒரு கம்பேரிசன்ஸா நம்ம பார்ப்போம். ஓகே. ஸோ ஆல்ரெடி நம்மளுடைய லேர்னிங்ஸ் டீட்டெயில்ஸ்லாம் வந்து யூடியூப்ல இருக்கு. அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதை அகைன் அண்ட் அகைன் நம்ம சொல்லல. இது பிளேலிஸ்ட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. ஓகே. ஸோ இந்த வீக் எப்படி இருக்கும் அப்படின்றத ஆல்ரெடி நம்மளோட கான்டெக்ட்ல மென்ஷன் பண்ணியிருப்போம். இந்த இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துக்கோங்க. கான்டெக்ஸ்டோடைய டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோவில் நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம். ஆல்ரெடி நிறைய மெம்பர்ஸ் பார்த்துருக்கீங்க. ஸோ இந்த வீக் எப்படி இருக்கும் அப்படின்றத அனலைஸை உங்களால் பண்ண முடியும். அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்கோம். இப்போ கான்டெக்ட் பிரகாரம் நம்ம ஆல்ரெடி ரெடி ஆகிட்டோம். ஓகே. இப்போ இந்த டே எஸ்டர்டே நமக்கு என்ன ப்ரொஃபைல் வந்திருக்கு? பிபிஓசி ப்ரொஃபைல் வந்திருக்கு. அப்போ பிபிஓசி ப்ரொஃபைல் அப்படின்னோடனே பிபிஓசியோட கான்செப்ட் என்ன? பிபிஓசி வந்து ஒரு பேலன்ஸ் டே. அப்போ அந்த பேலன்ஸ் டேல இருந்து மார்க்கெட் என்ன பண்ண சான்சஸ் இருக்கு? ஏதாவது ஒரு டைரக்ஷன் சூஸ் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. அப்படின்னும் போது அதுக்கு உண்டான அந்த வீடியோ போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அங்க ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். ஓகே. அப்போ இது இந்த இந்த இடம் இந்த இடம் வந்து ஒரு 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 கிராவிட்டி ஃபோர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பூமி இருக்கு. எர்த். ஓகேங்களா? இப்ப இங்கேருந்து ஒரு பொருள் மேல போகுது அப்படின்னா, அது இந்த எர்த்தோட கிராவிட்டி லெவல். இந்த கிராவிட்டியோடைய ஃபோர்ஸ் இருக்குல்ல, இப்படி டவுன்வர்ட்ஸ் ஃபோர்ஸ் இருக்குல்ல, இந்த ஃபோர்ஸ்க்கு அகெயின்ஸ்டா என்ன பண்ணுது? அது மேல போகுது. போயிட்டு இந்த ஃபோர்ஸால ஆக்ட் பண்ண முடியாத அளவுக்கு போயிட்டா தான், அது என்ன பண்ணும்? வெளியவே இருக்க முடியும். இந்த ஃபோர்ஸ்க்குள்ளவே அது அதோட அதோட அப்வர்ட்ஸ் வெலாசிட்டி முடிஞ்சிருது அப்படின்னா, இத தான் வந்து எஸ்கேப்பிங் வெலாசிட்டி நம்ம சொல்லுவோம். அப்போ முடியுது அப்படின்னா, இந்த இடத்துல உங்களுக்கு என்ன ஆகுது? உங்களுக்கு திரும்பவும் என்ன பண்ணும்? திரும்பவும் நம்மளுடைய பூமிக்கு வந்துரும். இல்ல ஒரு பொருள தூக்கி போட்டா திரும்ப வந்துரும்ல. அதே மாரி தான். அப்போ இந்த இடத்துல வந்து ஒரு
ஒரு ஒரு இந்த இடத்துல வந்து ஒரு பிஓசி ஃபார்ம் ஆயிருக்கு. அதுவும் பிபிஓசியா ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னும்போது, மெஜாரிட்டியான அ பார்ட்டிசிபென்ட்ஸ் எங்க இருக்காங்க? இந்த இடத்துல தான் இருக்குறாங்க. அப்போ இங்க இருந்து பிரைஸ் ஒரு டைரக்ஷனுக்கு போகணும், ட்ரை பண்ணுது. ஆனா போக முடியலன்னா, அகைன் என்ன பண்ணுவாங்க? கிராவிட்டி அத அப்சர்வ் பண்ணும். புரியுதுங்களா? அப்போ இது ஒரு கான்செப்ட் இல்ல. இப்ப இந்த கான்செப்ட்ட இந்த பக்கம் நீங்க ஆர்டர் ஃப்ளோல பார்க்கணும். அப்போ இந்த இடம், இந்த லைன் தான் இந்த இடம். ஓகேங்களா? அப்போ பிரைஸ் என்ன ஆகுது? இங்க ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆன பாயிண்ட் தான் இந்த பாயிண்ட். இப்போ ஓப்பன் ஆகி பிபிஓசி டெஸ்ட் பண்ணிட்டு மார்க்கெட் வெளியில போகுது அப்படின்னா என்ன பண்ணும்? இந்த ப்ரொஃபைலுக்கு மேல நமக்கு கன்ஃபார்ம் ஆகணும் இல்ல? அதான் நீங்க ரெக்யர்மென்ட் கான்டெக்ஸ்ட் பிரகாரம் கிளியருங்களா? அகைன் இங்க நமக்கு என்ன இருக்கு? ஆல்ரெடி இங்க ஒரு டபுள் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கு. அதுக்கப்புறம் இங்க செல்லிங் டெயில் இருக்கு. புரியுதுங்களா? அப்போ இங்க மார்க்கெட் என்ன பண்ணுது? பை பண்ணி போற மார்க்கெட்டு இந்த இடத்துல என்னவா மாறுது? செல்லர்ஸ் உள்ள என்ட்ரி ஆகும்போது, நீ எவ்வளோ பை பண்றியோ அதுக்கு தகுந்த செல்லிங் என்ன பண்ணுவாங்க? குடுத்துட்டே இருப்பாங்க. அப்ப இந்த கான்செப்ட் தான் அப்சர்வேஷன் ஆஃப் பையிங். பையிங் அப்சர்வ் பண்ணி செல்லர்ஸ் உள்ள வராங்க. அப்ப இந்த இடத்துல என்ன ஆகுது உங்களுக்கு? ஒரு நியூட்ரல் ஆகும். நியூட்ரல் ஆன பிறகு என்ன ஆயிடும் உங்களுக்கு? யார் வந்து அதிகமா இருக்காங்க? பையர்ஸா? செல்லர்ஸா? செல்லர்ஸ் அதிகமா இருக்காங்க. பிரைஸ் என்னவாகும்? கீழ வரும். கிளியரா? அப்ப அத நீங்க என்ன பார்க்க தெரியணும்? இந்த இடத்துல உங்களுக்கு என்ன பார்க்க தெரியும்? அப்சர்வேஷன் பார்க்க தெரியணும். அதுக்கப்புறம் இந்த பர்ட்டிகுலர் கேண்டில்ல டெல்டா என்னவா இருக்கு அப்படின்னு பார்க்க டெல்டாவ பார்க்க தெரியணும். அதுக்கப்புறமா இதுல இம்பேலன்ஸ பார்க்க தெரியணும். ஓகேங்களா? ஸோ இம்பேலன்ஸ் நெறைய இடத்துல வராது. அதுக்கு பதிலா ட்ராப் நடக்கும். ட்ராப். இப்ப இதுக்கு ட்ராப் தானே இங்க போயிட்டு இப்ப மார்க்கெட்டிங் கீழ வந்தா ட்ராப் தானே. அப்ப அந்த இடத்துல ட்ராப்ப நம்ப பார்க்க தெரியும். அப்போ இந்த இடத்துல ஒரு ஒரு கான்டெக்ஸ்ட் பிரகாரம் நீங்க உங்கள பிரிப்பேர் பண்றீங்க. இந்த இடத்துல பிபிஓசி வந்திருக்கு. கான்டெக்ஸ்ட் பிரகாரம் உங்கள பிரிப்பேர் பண்றீங்க. அப்வர்ட்ஸ் மார்க்கெட் போகுது. வர முடியாது அப்டின்னும்போது இது ஒரு இன்ட்ராடே செட்டப். அப்ப இந்த இன்ட்ராடே செட்டப்க்கு இங்க ஆர்டர் ஃப்ளோல நான் என்னென்னலாம் பார்க்கணும் அப்டின்றத நீங்க என்ன பண்ணணும்? டீப் லேர்ன் பண்ணணும். ஓகேங்களா? டீப் லேர்ன் பண்ணணும். இப்போ வந்து நம்ப அ ட்ரூ டேட்டாவோ ஏதாவது வாங்கணும்னா, நெறைய நாட்களுக்கு டிக் டேட்டா கிடைக்காது. ஆனா இங்க கோ சார்ட்ல கிளியராவே என்ன இருக்கு உங்களுக்கு? எவ்வளவு நாளுங்க பேக் டெஸ்ட் பண்ணலாம். ஓகேங்களா? பண்ணிட்டு உங்களால வந்து ரிப்பீட்டடா உங்கள வந்து நீங்க பிரிப்பேர் பண்ணிக்க முடியும். அப்ப புரியுதுங்களா? அப்போ இந்த இந்த டே இன்னைக்கு டே என்ன நடந்திருக்கு? அப்போ பிபிஓசிலேருந்து மார்க்கெட் ஓப்பன் ஆனோனே ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் நல்லா மூவ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் என்ன இருக்கு இங்க பாருங்க. இது வந்து செல் வால்யூம். இங்க பை வால்யூம், பிட் அண்ட் ஆஸ்க் அந்த கான்செப்ட், மார்க்கெட் டெப்த் இதெல்லாம் நீங்க படிக்கணும். டா டெப்த் ஆஃப் மார்க்கெட் டாம் படிக்கணும். அதுக்கப்புறம் இந்த பக்கம் பை வால்யூம் என்ன, செல் வால்யூம் அதெல்லாம் பார்க்கணும். ஓகேங்களா? இப்ப இங்க பிரைஸ் என்ன பண்றாங்க? பை பண்ண செல் பண்ணிட்டே வராங்க. இந்த இடத்துல பாருங்க. என்ன வருது உங்களுக்கு? நீங்க எவ்வளோ செல் பண்றீங்களோ, எவ்வளோ பை பண்ணீங்களோ, அது ஈக்குவலன்ட்டா இங்க என்ன ஆகுது உங்களுக்கு? டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது. ஓகே. அப்ப இந்த கேண்டிலோடைய வால்யூம் பிஓசி எங்க இருக்கு? இந்த இடத்துல வால்யூம் பிஓசி இங்க இருக்கு. புரியுதுங்களா? அப்போ அடுத்த கேண்டில் ஓப்பன் ஆகுது. இந்த இடத்துல நமக்கு என்ன தேவைப்படணும்? இதுக்கு மேல கன்ஃபர்மேஷன் தேவைப்படணும். ஓகேங்களா? ஓகே. ஆனா அதுக்கு மார்க்கெட் போல. இந்த இடத்துல நெக்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டில் ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆகும்போது நல்லா கவனிங்க. உங்களுக்கு அந்த 5 மினிட்ஸ்க்கு மேல மார்க்கெட் போகுது. இங்க நமக்கு என்ன எக்ஸ்பெக்டேஷன்? பை வால்யூம். எப்ப இங்க செல்லு, இங்க பை. பை வால்யூம் என்ன இருக்கணும்? இம்பேலன்ஸ் கிரியேட் ஆகணும். பை வால்யூம் இம்பேலன்ஸ்னா என்ன அப்படின்னா, இப்படி இருக்குல்ல. இந்த இந்த கேண்டில் இப்படி இருக்குல்ல. இங்க செல் வால்யூம். இங்க வந்து 10 வால்யூம் வருது அப்படின்னா, இதோட மல்டிப்ளிகேஷனா இங்க என்ன வரணும்? பை வால்யூம் வரணும். ஒரு அட்லீஸ்ட் வந்து ஒரு 3 டைம்ஸாவது இருக்கணும். ஒரு 30ஓ இல்ல 40ஓ இருந்ததுன்னா, அப்ப என்ன ஆகுது உங்களுக்கு? இம்பேலன்ஸ் கிரியேட் ஆகுது. ஆனா இங்க என்ன இருக்கு? எல்லாமே பேலன்ஸா தானே இருக்கு. கவனிச்சீங்களா? நமக்கு தேவையானது இம்பேலன்ஸ் கிரியேட் ஆனா தான் பையர் ஸ்ட்ராங்கா உள்ள வராங்க. இல்ல டவுன்வர்ட்ஸ் இம்பேலன்ஸ் கிரியேட் ஆனா இப்ப செல்லிங்ல வருது அப்படின்னா, இங்க வந்து 10 குவான்டிட்டி பை பண்றாங்க அப்படின்னா, இந்த இடத்துல எனக்கு 40 குவான்டிட்டி செல்லிங் வரணும். அப்போ செல்லிங்ல இம்பேலன்ஸ் கிரியேட் ஆகுது அப்படின்ற அத பார்க்குறோம். அப்போ இந்த இடத்துல நமக்கு 2 கேள்வி வந்தது. ஒரு கேள்வி இந்த ஹைக்கு மேல. என்னது உங்களுக்கு? பேலன்ஸ்டா இருக்கு. இங்க 4000ன்னா இங்க 4000 தான் வருது. இங்க அப்ப இந்த இடத்துல என்ன ஆகுது உங்களுக்கு? ஈக்குவல் வால்யூம்ஸ் தான் இந்த இடத்துல நமக்கு வருது. ஓகே ஃபைன். அதுக்கப்புறமா இதோடைய ட்ராப் பாருங்க. இந்த இடத்துல என்ன இருக்கு? இந்த இடத்துல என்ன இருக்கு பாருங்க. இது வந்து மோஸ்ட்லி வந்து இது வந்து ஒரு ட்ராப். இது வந்து ட்ராப்க்கான பாயிண்ட். அது உங்களுக்கு பார்க்க தெரியும்.
அப்ப இங்க ஒரு ட்ராப்க்கான பாயிண்ட் இங்க ஜெனரேட் ஆயிருக்கு. எங்க 2 இடத்துலயும் ஜெனரேட் ஆயிருக்கு. அப்போ இதுக்கு கீழ செல் பண்ண போறேன் அப்படின்ற வின் பண்றாங்களா? இல்ல இதுக்கு மேல பை பண்ண போறேன்றவங்க வின் பண்ண போறாங்கன்றது அந்த கேள்வியில நம்ம வெயிட் பண்றோம். நெக்ஸ்ட் கேண்டில் உங்களுக்கு என்ன கிரியேட் ஆகுது? பாருங்க. கீழ வருது. அதுக்கப்புறம் இதுல இன்னும் கொஞ்சம் இங்க வந்து அன்ஃபினிஷ்டு ஆக்ஷன்லாம் இருக்கு. அன்ஃபினிஷ்ட் ஆக்ஷன் எப்படி பார்க்கறதுன்றத நம்ம வால்யூம் ப்ரொஃபைல்ல ஐ மீன் ஆர்டர் ஃப்ளோல நமக்கு பார்க்க தெரியும். அப்ப என்னென்ன ரெக்யர்மென்ட் இப்ப நமக்கு தேவைப்பட்டது? இப்போ நீங்க OF ஓட நீங்க சேர்ந்து ட்ரேட் பண்றதுக்கு கான்டெக்ஸ்ட்ல நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும். கான்டெக்ஸ்ட் பிரகாரம் எந்தெந்த ரெஃபரன்ஸ்ல நம்ப எக்ஸ்பெக்டட் பிஹேவியர், அன்எக்ஸ்பெக்டட் பிஹேவியர் பார்க்க தெரியணும். அப்ப எக்ஸ்பெக்டட் பிஹேவியர்னா என்ன? இந்த லெவல்ல இருந்து மார்க்கெட் திரும்பவும் இப்படி கீழ வரும். எக்ஸ்பெக்டட் இந்த லெவல்ல இருந்து திரும்ப மார்க்கெட் மேல போகும். அன்எக்ஸ்பெக்டட் பிஹேவியர்னா என்ன? இதுக்கப்புறம் மார்க்கெட் அப்சைட் போகும். இங்க அப்சைட் டவுன் சைடு கீழ வரும். அப்போ இங்க இனிஷியேட்டிவ் ஆக்டிவிட்டி அன்எக்ஸ்பெக்டட் பிஹேவியராகவும் ஓகேங்களா? ரெஸ்பான்சிவ் ஆக்டிவிட்டியா நம்ம எக்ஸ்பெக்டட் பிஹேவியரா சொல்லுவோம். அப்ப அந்த இடத்துல என்ன நடக்கும்? இத நம்ம நோட் பண்ணிட்டு அதுக்கு உண்டான விஷயங்கள் இங்க OFL நடக்குதா? அப்போ எக்ஸ்பெக்டட் பிஹேவியர் பாயிண்ட்ல அப்சர்வேஷன் நிறைய இருக்கும். அதுக்கப்புறம் டெல்டா சேஞ்ச் நடக்கும். அன்எக்ஸ்பெக்டட் பிஹேவியர்ல பேலன்ஸ் நடந்து அங்கிருந்து மார்க்கெட் இம்பேலன்ஸ்க்கு ட்ரை பண்ணும். ஓகேங்களா? இதை இங்க ஆர்டர் ஃப்ளோல பார்க்க தெரியும். அப்புறம் இந்த இடத்துல என்ன ட்ராப் ஆகும். இப்படி போற மாதிரி போயிட்டு இப்படி வருவோம்ல ட்ராப் ஆகும். அப்ப இந்த ட்ராப் இங்க கவனிச்சு அதுக்கான கன்ஃபர்மேஷன் நமக்கு பார்க்க தெரியணும். புரியுதுங்களா? அப்ப இங்க பாருங்க இந்த கேண்டில் கிரீ ஆனா டெல்டா நெகட்டிவ். இந்த கேண்டில் உங்களுக்கு ரெட் ஆனா டெல்டா பாசிட்டிவ். புரியுதுங்களா? ஓகே. இப்ப இந்த டேல மார்க்கெட் இங்க இருந்து ஸ்பைக் போச்சுல. இந்த ஸ்பைக் போகும்போது இந்த இடத்துல நமக்கு என்ன இருக்கு? நிறைய அன்ஃபினிஷ்ட் ஆக்ஷன் இருக்கு. அப்ப அன்ஃபினிஷ்ட் ஆக்ஷனை மார்க்கெட் திரும்ப ஃபில் பண்ண வர சான்சஸ் இருக்கு. புரியுதுங்களா? கனெக்ட் பண்ண முடியுதுங்களா? அப்ப அதுக்கு ஒரு கான்செப்ட் இருக்கு. அன்ஃபினிஷ்ட் ஆக்ஷன் வந்து பார்க்கும்போது அதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் கான்செப்ட் இருக்கு. அதை நம்ம லேர்ன் பண்ணணும். அப்போ ஆர்டர் ஃப்ளோல ஃபர்ஸ்ட் வந்து ஃபண்டமெண்டலா அதை புரிஞ்சுக்கணும். ஆக்ஷன் ப்ராசஸ் புரிஞ்சுக்கணும். புரிஞ்சிட்டு அதை ஸ்ட்ராட்டஜியா நம்ம மாத்தி நம்மளோட லெவல்ல அதை ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ உங்களுக்கு கனெக்ட் பண்ணுங்களா? இப்போ இங்க எப்படி இருக்கு? அப்புறம் இதுல பெரிய ட்ரேடு நம்ம அவ்வளவு சீக்கிரத்துல எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. அதனால என்ன எதுல நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும்? ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ பண்றதுல நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஏன்னா அது வேலட்டைலே போயிட்டு போயிட்டு வரும். அப்போ மோஸ்ட்லி நம்ம இங்க ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ நம்ம இங்க மெயின்டைன் பண்ற நல்லா பிராக்டிஸ் பண்ணணும். புரியுதுங்களா? அப்போ இங்க ஸ்கேல்பரா நீங்க வரணும்னும் போது உங்க ரெக்யர்மெண்ட் ஒரு பக்கம் மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்ட்ராங்கா ஆகணும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஆர்டர் ஃப்ளோல நமக்கு எப்படி அப்சர்வ் ஆகுது, எப்படி டெல்டா சேஞ்ச் ஆகுது, எப்படி அங்க இம்பேலன்ஸ் கிரியேட் ஆகுது, அந்த இம்பேலன்ஸே வந்து ஸ்டேக்கட் இம்பேலன்ஸா எப்படி கிரியேட் ஆகுது, அதுக்கப்புறம் அந்த இடத்துல எப்படி ட்ராப் நடக்குது, அன்ஃபினிஷ்ட் ஆக்ஷன் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு இங்க நீங்க கான்செப்டோட இங்க நீங்க கனெக்ட் ஆகும்போது உங்களுக்கான வின்னிங் பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும். நிறைய ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் ஆப்பர்ச்சுனிட்டி வரும் இன்ட்ராடேல. ஸோ நான் பி ஓப்பன். நான் அதெல்லாம் நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இப்போ நாலேஜ் பர்பஸ்க்கு நிறைய பேர் என்கிட்ட ரெக்வஸ்ட் கேட்டிருக்காங்க. நாங்கள் இது மாதிரி கேபிட்டல் நீங்கள் நல்லா சொல்லி கொடுக்குறீங்க, நல்லா தான் புரியுது. ஆனால் அதெல்லாம் லாங் பீரியடுக்கு எங்களுக்கு ஓகே. பட் ஆனால் இந்த ஷார்ட் பீரியட்ல எங்களுக்கு வந்து ஒரு லிமிடெட் கேபிட்டல்ல ஒரு இன்ட்ராடேல ஒரு சில ட்ரேட்ஸ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஓஎஃப்ஐயோட கொஞ்சம் சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லி லாஸ்ட் ஒரு 2 வீக்ஸாக நிறைய எனக்கு ரெக்வஸ்ட் வந்தது. ஸோ அதோடைய ஒரு இதுவாக தான் நம்ம இதை அப்டேட் கொடுக்குறோம். ஓகேங்களா? ஓகே. இப்போ உங்களுக்கு இங்கே வந்துச்சுங்களா? இப்போ அடுத்த ஸ்டேஜ். இப்போ அடுத்த ஸ்டேஜ் என்ன இருக்கு உங்களுக்கு? இந்த இடத்துல இருந்து இப்படி போயிட்டு இவர் வர முடியல திரும்புவாருன்றதை எங்க கண்டுபிடிக்கிறோம்? இந்த இடத்துல நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஓகேங்களா? முடிஞ்சிச்சு. திரும்பி என்ன பண்ணிட்டாரு? இந்த இடத்துக்கு வந்துட்டாரு. வந்துட்ட பிறகு அகைன் இங்க இருந்து இப்படி டர்ன் ஆவாரா இல்ல இதுக்கு கீழே கிராஸ் ஆகி போவாரா அப்படின்றத இங்க மார்க்கெட் ப்ரொஃபைல் கிளாஸ் படிச்சவங்களுக்கு தெரியும். இதை எப்படி பார்க்கணும்னு. இந்த இடத்துல வந்து இந்த எவிடென்ட் எப்படி பண்றது அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துருப்பேன். ஓகேங்களா? அகைன் நெக்ஸ்ட் இந்த ஒரு டேல என்ன அது உங்களுக்கு அடுத்த ஸ்டேஜ் இனிஷியல் பேலன்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்போ இனிஷியல் பேலன்ஸ்ல மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆகும். அப்போ டைம் என்ன நமக்கு? அதான் சொல்லிட்டு இப்ப பாருங்க. இப்ப இந்த இடத்துல வந்து உங்களுக்கு எவ்வளவு பொறுமையா பிரைஸ் வந்துட்டே இருக்கு. அப்ப இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணணும்? ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ பொறுமையா நீங்க மேனேஜ் பண்ணிட்டே வரணும். அவசரப்பட்டு போகக்கூடாது. ஓகேங்களா? மோஸ்ட்லி இன்னொன்னு வந்து இங்க வந்து பை ஆப்ஷன்ஸ நம்ம யூஸ் பண்ணும்போது இன்னொரு சேலஞ்ச் இருக்கும். என்னன்னா, பிரீமியம் மொமெண்டம் இருக்கும்போது பிரீமியம் ஏறும். லைட்டா ஒரு கேண்டில் இந்த ஒரு கேண்டில் தான் இங்க சைட் வேஸ் அடிக்கும். அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, அந்த மொமெண்டம் வந்து இறங்கிடும். அதுதான் இங்க பை ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய பிரச்சனை. அப்ப இந்த இடத்துல இங்க பிரைஸ் வந்து இந்த இடத்துல இந்த ரெஃபரன்ஸ் இருக்கு. இந்த ரெஃபரன்ஸ் இருக்கு. இந்த செல்லிங் டெயில் இருக்கு.
இந்த இடத்துல பிரைஸ் வந்து ஓப்பன் ஆகி போயிட்டு ரிஜெக்ட் ஆகி வருதுன்னும் போது நம்ம எந்த ஆப்ஷன் யூஸ் பண்றது அட்வைசபிள்? காலை செல் பண்றது அட்வைசபிள். ஆனா அது பண்றதுக்கு மார்ஜின் வேணும். அது ஹெட்ஜ் பண்ணி போகணும். ஓகேங்களா? ஸோ நல்லா தெரிஞ்ச விஷயத்த பண்றதுக்கு பணம் நிறைய மார்க்கெட் கேட்கும். தெரியாத விஷயத்த பண்றதுக்கு பணம் கம்மியா கேட்கும். ஓகேங்களா? இப்படிதான் நம்மள இது பண்ணியிருக்காங்க. ஓகே. ஓகே. இப்போ நமக்கு எங்க வந்துச்சு ஐபி கான்செப்ட். அப்ப ஐபி கான்செப்ட் பிரகாரம் நமக்கு எந்த கேண்டில் வேணும்? நமக்கு வந்து 10.15 கேண்டில் வேணும். 10.15 கேண்டில் எங்க இருக்கு? இங்க இருக்கு. ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல நமக்கு என்னது? இங்க ஐபி ஃபார்ம் ஆகி ஐபில இருந்து பிரைஸ் வெளியே வருது. ஓகேங்களா? ஸோ 10-15 கேண்டில்னா அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ஐபி வந்து முடிஞ்சிருச்சு. அப்போ இந்த இடத்துல ஐபி உங்களுக்கு முடிஞ்சிருச்சு. லெவல்ஸ் தெரியுதுங்களா? ஓகே. நான் இப்படி ஃபிக்ஸ் பண்றேன். ஓகே. இப்போ ஓகே. நெக்ஸ்ட் வந்து என்ன இருக்கு உங்களுக்கு? பிரைஸ் ஏ பீரியடுக்கு பி வந்து ஃபாலோ பண்ணி வந்திருக்குன்னும் போது நான் சொல்லியிருக்கேன் இந்த ஐபியோட ஆஃப் என்னவா இருக்கும் உங்களுக்கு? 50% ரொம்ப முக்கியமான ஒரு ரெஃபரன்ஸா இருக்கும். அதையே நம்ம நோட் பண்ணோம் சொல்லியிருக்கோம். அப்போ இந்த இடத்துல ஐபியோட ஆஃப் இந்த இடம். ஓகே. ஒரு நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம. ஓகேங்களா? அப்போ இந்த இடம். அப்போ இங்க இருந்து ஐபி வந்து பிரேக் அவுட் ஆகி ஒழுங்கா போலனா என்ன பண்ணக்கூடாது? உள்ள வரக்கூடாது. வந்தா இந்த 50% மேல ஸ்டாப் லாஸ் இருக்கும். இந்த ஏரியாஸ்லாம் நம்ம நோட் பண்ணிட்டு இங்க என்ன பண்ண இதே விஷயத்த நீங்க டீடைலிங்கா பார்க்கணும். ஓகே. ஓகே. இப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னா இங்க பிரைஸ் இங்க வரும்போது இந்த குறிப்பிட்ட இடத்துல ஒரு இம்பேலன்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. கவனிச்சிங்களா? இப்போ இந்த இம்பேலன்ஸ் ஐபி பிரேக் அவுட் எங்க நடக்குது? இங்க தான் ஐபி பிரேக் அவுட் நடக்குது. அப்போ இந்த இம்பேலன்ஸுக்கு மேல மார்க்கெட் என்ன பண்ணக்கூடாது உங்களுக்கு? கன்ஃபார்ம் நடக்கக்கூடாது. புரியுங்களா? அகைன் இப்போ இந்த பிரைஸ்ல பாருங்க. இந்த இடத்துல பை வால்யூம் இங்க வந்து பையிங் இம்பேலன்ஸ் கிரியேட் ஆயிருக்கு. அப்போ என்ன பையிங் இம்பேலன்ஸ் இங்க கிரியேட் ஆகும்போது பிரைஸ் என்ன பண்ணும்? அப்வர்ட்ஸ் இங்க மூவ் ஆகணும். ஏன் வரல? அப்போ இந்த இடம் வந்து ட்ராப். அது எப்படி நீங்க கனெக்ட் பண்ண முடியும்? இங்க ஆல்ரெடி இந்த இடத்துல நீங்க ஃப்ளோ ஃபாலோ பண்ணி வரும்போது அதை கனெக்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? அது அப்புறம் போலாம். இப்போ நமக்கு தேவையான ரெக்யர்மெண்ட் இந்த இடத்துல ஒரு இம்பேலன்ஸ் இருக்கு. ஓகே. இப்போ நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஐபி இங்க பிரேக் அவுட். அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு என்ன நடக்கக்கூடாது? அப்சர்வேஷன் ஆஃப் செல்லிங் நடக்கக்கூடாது. என்ன நடக்கணும்? பிரேக் அவுட் நடக்கணும். அந்த பிரேக் அவுட்ல உங்களுக்கு என்ன கிடைக்கணும்? இம்பேலன்ஸ் கிரியேட் ஆகணும். இந்த விஷயங்கள் இங்க நமக்கு தேவைப்படுது. அப்போ எப்போ இந்த இடத்துல வந்து ஸ்ட்ராங்கா முதல்ல நடந்தது எக்ஸ்பெக்டட் பிஹேவியர். இப்ப நடக்க போறது அன்எக்ஸ்பெக்டட் பிஹேவியர். ஏன்னா பிரேக் அவுட். அப்ப அன்எக்ஸ்பெக்டட் பிஹேவியர்ல உங்களுக்கு இந்த இடத்துல என்ன நடக்குது? அப்சர்வேஷன் நடந்து பேலன்ஸ் ஆகி ஸ்டேக்கர் இம்பேலன்ஸ் கரெக்ட் ஆகணும். ஸ்டேக் இம்பேலன்ஸ் இங்க கிரியேட் ஆகுது. ஆனா ஸ்டேக்கர் இம்பேலன்ஸ் கிரியேட் ஆன பிறகு உங்களுக்கு என்ன பண்ணணும்? மார்க்கெட் கண்டினியூட்டி பண்ணணும். கண்டினியூட்டி பண்ணனா இங்க கான்செப்ட் பிரகாரம் எங்க வரணும்? இன்சைடு ஐபி ஆஃப்க்கு உள்ளவே கன்வெர்ட் ஆகணும். அப்போ அப்ப என்ன நடக்குது உங்களுக்கு? வெளிய தான் இங்க பேலன்ஸ் நடக்குது. இங்க தான் இங்க பேலன்ஸ் நடந்துட்டே இருக்கு. அப்ப அந்த பேலன்ஸ்ல இருந்து உங்களுக்கு எப்போ வந்து பிரைஸ் வந்து வெளியில வருது அப்படின்னு நீங்க வாட்ச் பண்ணிட்டே இருப்பீங்க. ஆல்ரெடி இங்க ஒரு ஸ்டேக்கர் இம்பேலன்ஸ் கிரியேட் ஆயிட்டு உங்களுக்கு பிரைஸ் மேல போயிருக்கு. திரும்பி இங்க வரும். இங்க நிறைய கான்செப்ட் இருக்கு. இன்னும் ஒரு சில கான்செப்ட்ஸ்லாம் உங்களுக்கு வந்து டீட்டெயிலா நீங்க வந்து லேர்ன் பண்ணணும். அதுதான் எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது. அது லேர்ன் பண்ணும்போது உங்களுக்கு இந்த இடத்துல புரியும். கான்செப்ட்ஸ்லாம் உங்களுக்கு புரியும். நானும் உங்களுக்கு வந்து ஒரு சில விஷயம்லாம் சொல்லுவேன். ஃப்ராக்கல் கான்செப்ட் ஒன்று சொல்லிப்பேன். அந்த ஃப்ராக்கல் வந்து இங்க ஃபார்ம் ஆகுது. அந்த ஃப்ராக்கல்ல திரும்ப மார்க்கெட் வந்து என்ன உங்களுக்கு பிரேக் அவுட் நடக்கும். பிரேக் அவுட் நடக்கும்போது ஒரு இம்பேலன்ஸ் கிரியேட் ஆக போடும். அப்போ இந்த இடத்துல வந்து ஒரு ஃப்ராக்கல் கிரியேட். ஃப்ராக்கல் மீன்ஸ் ஓவர்லேப். ஒரு 5 மினிட்ஸ் இங்க ஓவர்லேப் ஆயிட்டே இருக்கு. இங்க ஓவர்லேப் ஆயிட்டே இருக்கக்கூடிய இந்த பாக்ஸ். இப்போ இங்க ஓவர்லேப் ஆயிட்டே இருக்கக்கூடிய இந்த பாக்ஸ்ல இருந்து பிரைஸ் என்ன பண்ணுது? வெளியில வருது. வந்து இங்க ஒரு இம்பேலன்ஸ் கிரியேட் ஆகுது. அப்போ இந்த இடத்துல என்ன கான்செப்ட் அடுத்த கான்செப்ட் ஒர்க் ஆகுது உங்களுக்கு? இம்பேலன்ஸ் கான்செப்ட் ஒர்க் ஆகுது. அப்போ இந்த இம்பேலன்ஸ் கான்செப்ட்ல வரும்போது உங்களோட ஸ்டாப் லாஸ் என்ன வரும்? இந்த இம்பேலன்ஸ் கேண்டலுக்கு கீழே என்ட்ரி, இதுக்கு மேல ஸ்டாப் லாஸ். அப்ப அதுக்கு என்ன பண்ணும்? இவ்வளவு பெரிய ஸ்டாப் லாஸ் எவ்வளவு பாயிண்ட் வருதுங்க? 590 30 பாயிண்ட்ஸ் இருக்கு. ஸோ 15 பாயிண்ட்ஸ் கிட்ட உங்களுக்கு வந்து ஆப்ஷன்ல வரும். உங்களால இந்த ஸ்டாப் லாஸ் அக்செப்ட் பண்ண முடியுதுன்னா நீங்க போலாம். இல்லைன்னா நீங்க ஹெட்ஜிங்கோட இங்க நீங்க போலாம். இந்த இடத்துல இருந்து இதுலயே வந்து அந்த வால்யூம் பிஓசி கான்செப்ட்லாம் இருக்கு. அது ஹரிசான்டிகல் வால்யூம் பிஓசி கான்செப்ட், வெர்டிகல் கான்செப்ட், இது மாதிரி ஒரு சில கான்செப்ட்ஸ்லாம் ஆர்டர் ஃபுல்லாக டீட்டெயில்டாக நீங்கள் மாஸ்டர் பண்ணுங்க. நான் வந்து மெத்தனமாக மேலோட்டமாக படிக்கணும்னு நினைக்காதீங்க. எல்லா சப்ஜெக்ட்டுமே டீட்டெயில்டாக நீங்கள் படிங்க. டெஃபினட்டாக உங்களால் வந்து சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடராக வர முடியும்.
அதுக்கு நம்ம கை வச்சு சும்மா இருக்கணும். ட்ரேடிங் சும்மா பண்ணிட்டு இருக்கக்கூடாது. நம்ம வந்து லேர்னிங் நல்லா முடிச்சு ரெடி ஆகணும். ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல பிரேக் அவுட் நடக்குது. இங்க இம்பேலன்ஸ் இருக்கு. இதுக்கு மேல போகவே முடியல. நீங்க ப்ராப்பரா ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் நீங்க ஃபாலோ பண்ணும்போது இங்க உங்களுக்கு உண்டான ட்ரேட் செட்டப் கிடைக்குது. இங்க வாங்க. இப்ப இங்க கான்டெக்ஸ்ட் பிரகாரம் நமக்கு அடுத்த அடுத்த சேலஞ்ச் என்ன? பிரைஸ் இங்க வெளிய வருதுன்னா, இப்ப இந்த இந்த இடம் தான் அது. ஓகேங்களா? இப்ப இந்த இடம் தான் உங்களுக்கு வந்து பிரைஸ் வந்து அப்படியே இங்க பேலன்ஸ் ஆகி, அதுக்கப்புறம் இந்த வெளிய வந்த இடம். ஓகேங்களா? ஓகே. இப்ப இங்க இருந்து உங்களுக்கு அதுக்கான கான்செப்ட் கரெக்ட்டா கிரியேட் ஆகும். ஓகே. அப்ப இங்க ஒண்ணு. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்து ஒரு ஸ்டெப்பா நீங்க வந்து இந்த இடத்துல இந்த 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 லோக்கு அப்புறமா நீங்க வெயிட் பண்ணீங்க. இப்போ இந்த லோக்கு அப்புறம்னா என்ன பண்ணீங்க? எந்த பீரியட்? ஏபி, சிடி, இஎஃப். அப்போ 1, 2, 3 ஹவர்ஸ், 4 ஹவர். அப்போ ஆல்மோஸ்ட் வந்து 1 1/4 மணி. ஓகேங்களா? வந்துச்சு பாருங்க. 1 1/4 மணி. அப்போ இந்த 1 1/4 மணிக்கு மேல இந்த இடத்துல நீங்க அடுத்த ரவுண்டு இந்த லோக்கு கீழே வெயிட் பண்றீங்க. கரெக்ட்டா? இந்த லோ கரெக்ட். ஓகே. இந்த லோ கீழே வெயிட் பண்றோம். கரெக்ட்டுங்களா? இங்க கர்சர் பாருங்க. ரெண்டுமே ஒரே இப்போ இங்க நான் என்ன மூவ் பண்றேனோ அதே தான் இங்கேயும் மூவ் ஆகுது பாருங்க. இப்போ இங்க நான் வைக்கிறேன் 25,550. இங்கேயே பாருங்க 20,550 உங்களுக்கு வந்து கிடைக்குது. ஓகேங்களா? அப்போ இந்த அடுத்த ரெஃபரன்ஸ் வந்து நீங்க இதுக்கு கீழே பிரேக் அவுட்டுக்காக வெயிட் பண்றீங்க. கரெக்டா உங்களுக்கு அது கீழே வெயிட் பண்றீங்க. கரெக்ட்டுங்களா? இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு அகைன் என்ன ஃப்ராக்டல் கிரியேட் ஆகுதுங்களா? இந்த ஃப்ராக்டல்ல இருந்து பிரைஸ் வெளியே வரணும். இங்க பாருங்க. இங்க ரெண்டு ப்ரொஃபைல் வந்து இங்க தான் சொன்னேன். அந்த இன்சைட் கான்செப்ட் ஒன்று இருக்கு. இன்சைட் கேண்டில் கான்செப்ட். அந்த கேண்டில் கான்செப்ட்லயே வால்யூம்லாம் பார்க்கணும், பிராக்டிஸ் பண்ணணும். இப்போ நெக்ஸ்ட் இங்க இருந்து பிரைஸ் உங்களுக்கு கரெக்டா இம்பேலன்ஸ் கிரியேட் ஆகுது. அப்போ இம்பேலன்ஸ் கேண்டில் கீழே நீங்க வந்து என்ட்ரி ஆகுறீங்க அப்படின்னா அபவ்ல ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணணும். இந்த ஸ்டாப் லாஸ் உங்களால் அக்செப்ட் பண்ணோம்னா ப்ராப்பர் ஹேஜிங்கோட போகணும் போது உங்களுக்கு இந்த இன்ட்ராடேவோட ஆப்பர்ச்சுனிட்டியை கேப்சர் பண்ண முடியுது. அப்போ ஒரு சில ட்ரேட் உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும், ப்ராஃபிட் வரும், அடுத்த ட்ரேட் உங்களுக்கு இம்பாக்ட் ஆகும், அது மாதிரி உங்களுக்கு ஒரு கண்டினியூ ஆகும். ஓகே. இப்போ அடுத்தது இப்போ என்ன பண்ணிட்டாங்க? இந்த முந்தின நாளோடைய இந்த இடத்துல வந்து ஒரு சிங்கிள் பிரிண்ட் உங்களுக்கு இருக்கும். இந்த இடத்துல சின்னதாக ஒரு சிங்கிள் பிரிண்ட் இந்த இடத்துல கிரியேட் ஆயிருக்கும். ஓகேங்களா? இந்த இடத்துல சின்னதாக ஒரு சிங்கிள் பிரிண்ட் அங்கே தான் வந்து ப்ரைஸ் வந்து இன்னைக்கு ஸ்டாப் ஆயிருக்கும். ஓகே. மேபி ஐ வில் ஷோ இன் தி மார்க்கெட் ப்ரொஃபைலில் டிபிஓ ரெடியூஸ் பண்ணி காமிக்கிறேன். அதை இப்போ ரெடியூஸ் பண்ண செட்டிங்லாம் மாறிடும். ஓகேங்களா? தெரியுதுங்களா? இப்போ இந்த 26ல் இந்த இடத்துல உங்களுக்கு பாருங்க, கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது. அது மாதிரி கரெக்டாக இருக்கும் பாருங்க. 480 இங்கே 10 பாயிண்ட்ஸ். இந்த 10 பாயிண்ட்ஸ் சிங்கிள் பிரிண்ட்டை இன்னைக்கு மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. அப்போ பையர் ஸ்டில் என்னவா இருக்காங்க? ஆக்டிவா இருக்கிறாங்க. தட் மீன் செல்லிங்கை அப்சர்வ் பண்றாங்க. ஆனா அடுத்தது என்ன பண்ணும்? இம்பேலன்ஸ் கிரியேட் பண்ணும். அப்பதான் உள்ள போக முடியும். அப்போ இங்க அப்சர்வ் பண்றாங்க. ஆனா இம்பேலன்ஸ் கிரியேட் அப்போ அந்த இம்பேலன்ஸ் வந்து நமக்கு எங்க இருக்கணும்? இங்க கிரியேட் ஆகணும். எந்த இடத்துல? இந்த லோல. ஓகே. இப்போ அந்த லோவோட பாயிண்ட் இங்க இருக்கு. இப்போ இங்க இருந்து மார்க்கெட் வந்து இங்க டர்ன் ஆகுது அப்படின்னும் போது இங்க நீங்க வந்து அந்த டபிள்யூ பேட்டர்ன்லாம் கூட நீங்க பார்க்கலாம். இங்க வந்து டபிள்யூ பேட்டர்னா இந்த டபிள்யூ பேட்டர்ன்ல இருந்து இந்த இடத்துல உங்களுக்கு மார்க்கெட் வந்து உங்களுக்கு வந்து வால்யூம் கிடைக்குதா, இம்பேலன்ஸ் கிடைக்காதான்னு பார்த்து அந்த இம்பேலன்ஸ் பிரகாரம் நீங்க என்ன பண்ணணும்? நீங்க ஒர்க் ஆனா மோஸ்ட்லி என்ன இருக்கு உங்களுக்கு அன்ஃபினிஷ்ட் ஆக்ஷனா தான் கிரியேட். அப்போ அன்ஃபினிஷ்ட் ஆக்ஷன்னாலே நம்ம பிரைஸ் திரும்ப வரும். பாருங்க திரும்ப இங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கு. அப்போ இந்த இடத்துல வந்து பையிங்கான ஸ்டாப் நடந்திருக்கு. அதாவது எப்படின்னா செல்லிங்கை ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஆனா என்ன பண்ண முடியல? செல்லிங்கை ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஆனா பையிங்கான இம்பேலன்ஸ் ஸ்ட்ராங்கா கிரியேட் ஆகும். மார்க்கெட் முடியும் போது கிரியேட் ஆனதை நம்ம கன்சிடரே பண்ண மாட்டோம். அது 3:15 மணிக்கு மேல அது பிடிஎஸ்டி அது ஏதாவது எடுப்பாங்க. அதனால வரக்கூடிய வால்யூமா இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு ஃபேர் ஐடியா வந்திருக்கும். எப்படி நீங்க வந்து மார்க்கெட் ப்ரொஃபைல மாஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த ஒர்க் என்னவா இருக்கணும்? ஆர்டர் நீங்க வந்து ஆப்ஷன்ல மாஸ்டர் பண்ணணும். இல்ல அது வந்து ஒரு லாங் டைம் ப்ராசஸா நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னா ஷார்ட் டைமா பண்ண போறீங்க அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? ஆர்டர் ஃப்ளோல நீங்க மாஸ்டர் ஆகணும். அப்போ ஆர்டர் ஃப்ளோல என்னென்னலாம் கான்செப்ட்ஸ் இருக்குன்றத நீங்க லிஸ்ட் பண்ணணும். ஓகேங்களா? லிஸ்ட் பண்ணி பேசிக்கா ஒரு சிங்கிள் பிரிண்ட் வால்யூம், ஒரு ஸ்டாக்டு இம்பேலன்ஸ். அப்போ இந்த இடத்துல வந்து ஒரு சிங்கிள் பிரிண்ட் வால்யூம் வந்துருச்சு. இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்டாக்டு இம்பேலன்ஸ் சாரி மின் டெல்டாலையோ இல்லை மேக்ஸ் டெல்டாலையோ ஒரு சேஞ்சஸ் நடந்துருச்சு. இங்கே சிங்கிள் பிரிண்ட் வால்யூம் வந்துருச்சு, இல்லை இங்கே ஸ்டாக்டு இம்பேலன்ஸ் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி கண்மூடித்தனமாக நம்ம என்ன பண்ணக்கூடாது. நம்ம எப்பவுமே என்ன இருக்கணும்? கான்டெக்ட்ல ஸ்ட்ராங்காக இருக்கணும். அந்த கான்டெக்ட்டோட பாயிண்ட்ல ஆர்டர் ஃப்ளோவை மேட்ச் பண்ணும். அப்போ இந்த ஆர்டர் ஃப்ளோவோட அந்த ஃபண்டமெண்டல் ஆக்ஷன் ப்ராசஸ் ஓகேங்களா? அதில் என்ன இருக்கு? அப்சர்வேஷன் நடக்கும், டெல்டா சேஞ்ச் நடக்கும், அதுக்கப்புறம் இம்பேலன்ஸ் நடக்கும். அந்த இம்பேலன்ஸே உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஸ்டாக்டு இம்பேலன்ஸ் இருக்கும். அப்போ அந்த ஸ்டாக்டு இம்பேலன்ஸ்லேயே நிறைய
வெரைட்டிஸ் இருக்குது, டைப்ஸ் இருக்குது. அதை நீங்கள் மாஸ்டர் பண்ணணும். அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த ஹரிசாண்டல் வால்யூம் வருதுல, இந்த ஹரிசாண்டல் வால்யூம்லேயே உங்களுக்கு வந்து ஒரு சில கான்செப்ட்லாம் நீங்கள் பார்க்கணும். அதுக்கப்புறம் இந்த ஃப்ராக்கல்லேருந்து ப்ரைஸ் வெளியே வரும்போது எப்படி வால்யூம் வருதுன்னு பார்க்கும்போது தான் உங்களால் என்ன பண்ணுவோம், ஸ்கேல்பிங்கில் உங்களால் மாஸ்டர் ஆக முடியும். ஓகேவா? அப்போ இந்த வே ஆஃப் அப்ரோச்சில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், மார்க்கெட்டை பார்க்க பழகுங்க. ஆல்ரெடி நீங்கள் மார்க்கெட் ப்ரொஃபைல், ஆர்டர் ஃப்ளோவில் நீங்கள் நிறைய எஃபர்ட் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, இந்த வே ஆஃப் அப்ரோச்சில் நீங்கள் உங்களை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு நல்ல ட்ரேட்ஸ்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம ரெகுலராக கான்டெக்ஸ்ட் வரும். இப்போ கான்டெக்ஸ்ட், இப்போ கரண்ட் கான்டெக்ஸ்ட் என்ன சொல்லுது? ஓகே, ஸோ இந்த வீக்கெண்டு இதில் பார்த்துருப்பீங்க, 30 ஜூன் அந்த வீடியோவில் சொல்லியிருப்போம். மந்த்லி அப்டேட் நான் அப்புறமா அப்டேட் பண்ணுறேன். ஸோ நமக்கு ஃபைனலாக ரெடி ஆனது இந்த டிமாண்ட் தான். இப்போது ப்ரைஸ் என்ன இருக்கேன், இங்கே நமக்கு ரிஜெக்ஷன் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. செகண்ட் ரிஜெக்ஷன் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அப்போது இந்த இடத்துல யார் என்ட்ரி ஆக சான்சஸ் இருக்குது? லகார்ட் பையர்ஸ். ஓகேங்களா? அப்புறம் இயர்லி அடாப்டிங் செல்லிங் வந்து இனிஷியேட் ஆயிருக்கு. ஓகே, ஏன் இன்னைக்கு வந்து இங்கே சிங்கிள் பிரிண்ட் கிரியேட் ஆயிருக்கு. ஓகேங்களா? அப்போ இன்னைக்கு ப்ரொஃபைல் பாருங்க, இந்த இடத்துல செல்லிங் சிங்கிள் பிரிண்ட்டும் கிரியேட் ஆயிருக்கு. பையிங் சிங்கிள் பிரிண்ட்ல ஏற்கனவே இருக்கிறவங்க என்ன பண்றாங்க, அப்சர்வ் பண்றாங்க. இப்போ இங்க இனிஷியேட் ஆன செல்லிங் ஸ்ட்ராங்கா இருக்கா, இல்ல இங்க இருக்கக்கூடிய பையர்ஸ் கண்டினியூஸ் எஃபர்ட் போட போறாங்களா அப்படின்றத நாளையோட கான்டெக்ட்ல நம்ம பார்க்கணும். ஐ மீன் நாளையோட ட்ரேட் ஃபெசிலிட்டேஷன்ல நீங்க பார்க்கணும். அதுக்கு முக்கியமா எந்தெந்த பாயிண்ட்லலாம் நீங்க உங்களை வந்து அப்சர்வேஷனா வச்சிருக்கணும் அப்படின்னு பாருங்க. முக்கியமா மார்க்கெட் இங்கே க்ளோஸ் ஆயிருக்கு. அப்போ கட்டாயம் இந்த செல்லிங் சிங்கிள் பிரிண்ட் உங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும். இங்க ஏற்கனவே இந்த இடத்துல இருக்கக்கூடிய அனாமலி உங்களுக்கு இன்னைக்கு சப்போர்ட்டா ஆக்ட் ஆயிருக்கு. அகெயின் இங்க புவர் லோவா இருக்கு. அப்போ மார்க்கெட் அப் சைடு போதும், அகெயின் ஒரு லோல கிளியர் பண்ணி போறதுக்கான சான்சஸ் இருக்கும். நெக்ஸ்ட் இந்த இடத்துல உங்களுக்கு செல்லிங் வால்யூம் ஜென்ரேட் பண்ணி தான் கீழே அமுச்சு விட்ருக்காங்க. அப்போது இந்த இடத்துல உங்களுக்கு என்ன நடக்கணும், உங்களுக்கு இம்பேலன்ஸ் கிரியேட் ஆகணும். அதுக்கப்புறம் இந்த வால்யூக்கு மேலே இம்பேலன்ஸ் கிரியேட் ஆகும்போது தான் உங்களுக்கு என்ன டேர்ன் ஆகணும். அதுக்கான வாய்ப்புகள் இப்போதைக்கு என்ன இருக்குது, குறைவாக தான் இருக்குது. அன்லெஸ் நாளைக்கு ஒரு கேப் அப் கொடுத்து ஒரு கான்ஃபிடென்ட் ஓப்பன் கொடுத்து மார்க்கெட்டை தூக்கிட்டு போனால் மட்டும்தான் நீங்கள் அதை எதிர்பார்க்க முடியும். இல்லைனா சைட்வேஸ் ஆர் டவுன்வர்ட்ஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்க மாதிரி எது சொல்லுது, ப்ரொஃபைல் சொல்லுது. ஏன்னா இன்னைக்கு செல்லிங் எப்படி இருக்கு, கான்ஃபிடென்ட் செல்லிங் அடிச்சிருக்காங்க, அதுக்கப்புறம் பேலன்ஸ் திரும்ப கான்ஃபிடன்ஸ் செல்லிங் அடிச்சிருக்காங்க. ஃபைனலாக இந்த இடத்துல தான் அவங்க அப்சர்வேஷனை பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த லெவலுக்கு மேலே அவங்க போனோம்னா கட்டாயம் என்ன கொடுக்கணும், ஒரு கேப் அப் ஓப்பனிங் கொடுக்கணும். அதுக்கப்புறம் பாசிட்டிவ் மூவ் இருக்கணும். அப்போ தான் மார்க்கெட்டால் ரைஸ் பண்ண முடியும், பை அண்ட் டிப் ரைஸ் பண்ண முடியும். அதர்வைஸ் இங்கே பையர் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க, இவங்களும் இருக்காங்கன்னும் போது மார்க்கெட் என்ன பண்ணுவோம், கொஞ்சம் சைட்வேஸில் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ரேட்டுக்கு ப்ரைஸ் போக சான்சஸ் இருக்குது. அப்போ இந்த கான்செப்டோடு சேர்ந்தாப்புல நீங்கள் ஸ்ட்ராட்டஜியாகவும் ட்ரேட் பண்ண உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறமா இங்கே மார்க்கெட் ப்ரொஃபைலோடு சேர்ந்து ஆர்டர் ஃப்ளோவையும் உங்களால் பார்க்க தெரியணும். ஸோ பி ஹானஸ்ட், என்னால் இவ்வளோ பொறுமையால் ஆர்டர் ஃப்ளோலாம் பார்க்குற அளவுக்கு தான் ஃபஸ்ட்டு டைம் இல்லை. அதுக்கப்புறமா அதெல்லாம் நாங்கள் ரொம்ப தாண்டிட்டேன். அதனால் நான் வந்து மோஸ்ட்லி வந்து பொசிஷன் ட்ரேடராக தான் நான் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, ஆனால் அதுக்காக இன்ட்ராடே பண்ண முடியாதுன்னு கிடையாது. நிறைய வாட்டி சொல்லுவேன், இன்ட்ராடே பண்ண முடியாதுன்னு கிடையாதுங்க, பண்ண முடியும். ஆனால் கொஞ்சம் நம்ம மெனக்கெட்டு உட்காந்து பண்ணணும். ஓகேவா? டிபெண்ட்ஸ் அப்பான் ரெக்குயர்மெண்ட். அப்போது இங்கே இன்ட்ராடே பண்ண போகிறீங்க அப்படின்னா இதெல்லாம் கொஞ்சம் டீட்டெயிலிங்காக பார்த்துக்கோங்க. ஓகே, தேங்க்யூ. வில் சி ஆன் நெக்ஸ்ட் செஷன்.